வெல்கம் டு கேஆர் விஸ்டம். இந்த வீடியோவில் கவுண்டிங் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் எடுத்துக்கணும். 1 2 இது ஷார்ட்கட் தான், அதனால் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். 1 + 2 1 + 2 = 3. அதில் மொத்தமாக 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் 1 1 அந்த ஹோல் ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் 1 3 ட்ரையாங்கிள்ஸ். செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ட்ரையாங்கிள்ஸ் வந்துடும். அவ்வளோதான். 1 + 2 + 3 + 4. அப்போ 4 + 3 7 7 + 2 9 9 + 1 10 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. செகண்டில் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. 10 தேர்டில் வந்து பேஸில் 1 2 3 4 5 6. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினா நம்ம கிடச்சிடும் ட்ரையாங்கிள்ஸு. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும் ட்ரையாங்கிள். அப்போ இது ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணிடலாம். 6 × 6ஓட அடுத்த நம்பர் 7 7/2. 6ல் 2 வந்து 3 டைம்ஸு கட் பண்ணிவிட்டு 3 7 3 = 21 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அதில். இப்போ இந்த ஃபார்முலா என்னன்னா n × n + 1 / 2. n வந்து இங்கே 6, அதனால் 6 × 7/2 அப்படி போட்டு ஆன்சர் போட்டேன். நெக்ஸ்ட் இதில் இந்த ட்ரையாங்கிளில் பேஸை மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். அப்போ பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் பேஸ் 1 2. அப்போ இதில் டோட்டலாக 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது செகண்டு 1 2 3. இதில் டோட்டலாக 3 ட்ரையாங்கிள்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்டில் வந்து 1 2 அதில் மேலேயும் 1 2 1 2 1 + 2 3 1 + 2 3 1 + 2 3 1 + 2 3 3 + 3 + 3னா 9 ட்ரையாங்கிள்ஸ். இந்த ஃபிகரில் 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் உள் முக்கோணத்தை கணக்கு பண்ணணும். இப்போ உள்ள வந்து 1 2 3 4 உள்ள வந்து இன்னர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து 4 4 வெளி முக்கோணம் 1 அதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த போட்டு காமிக்கிற வெளி முக்கோணம் அதுதான் 1 இருக்குது. அதனால் 4 + 1 = 5. இதில் டோட்டலாக 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ உள் முக்கோணம்னு வந்தாவே அது 4ன்னு இருக்கணும்னு நம்ம கவுண்ட் பண்ணவே வேண்டாம், 4ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஃபிகரில் 2 உள் முக்கோணம் இருக்குது. அதனால் 2 4 ஆட் பண்ணிக்கணும். நம்ம 2 உள் முக்கோணம் இருக்குது, அதனால் 2 4 ஆட் பண்ணிக்கணும். 4 + 4 + பெரிய முக்கோணம் 1 தான் இருக்குது, +1 +1. இப்போ 3 ஆட் பண்ணால் 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அதில் டோட்டலாக. அடுத்தது தேர்டு. இதில் எத்தனை உள் முக்கோணம் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். பண்ணால் உள்ள 1 1 2 3 இருக்குது. உள் முக்கோணம் 3 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. உள்ள 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதனால் 3 4 கூட்டிக்கணும். 3 4 கூட்டிக்கணும். 4 + 4 + 4 வெளி முக்கோணம் 1 +1. 4 + 4 + 4 + 1னா 13. அடுத்தது ஃபோர்த் வந்து செகண்ட் மாதிரியே இருக்குது. அதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோன்னா எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்கே இந்த 3 பக்கமும் ஒரு கோடு போட்டுட்டா இப்போ எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்.
இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது 9 ட்ரையாங்கிள்ஸ் தான், அதனால செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் 9 4 + 4 + உள்ள 2 முக்கோணம் இருக்குது, அதனால் 2 நாள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு வெளி முக்கோணம் ஒன்று ஆட் பண்ணால் 9 ப்ளஸ் இந்த புது முக்கோணம் நான் கோடு போட்டது பிரித்து கொடுத்தது, அதில் ஒரு 2 எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 6ஐயும் ஆட் பண்ணினா நமக்கு கிடச்சிடும். 9 + 6 15. அதனால் 15 முக்கோணம் இருக்குது. இதில் இந்த 4th சம்மில் 15 முக்கோணம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு என்னென்னும் கவுண்ட் பண்ணணும். சும்மா சாதாரணமாக கவுண்ட் பண்ணால் கஷ்டம் அது, அதனால் நம்ம இப்போ ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டில். 1 2 3ன்னு போட்டுக்கணும். 3 பேஸில் 3 போட்டுக்கணும். இப்போ 1 2 3 எழுதிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான். இதுபடி போட்டிங்கன்னா எத்தனை முக்கோணம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. 1 2 3 ப்ராக்டிஸ் பண்ண சீக்கிரமாக ஸ்பீடாக வரும். 1க்கு 1 1 + 2 3 1 + 2 3 3 + 3 6. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ரைட் சைடில் இருக்கிற மூணுத்தையும் 1 3 6 மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 10. 6 + 3 9 9 + 1 10 10. இப்போ 6ஐ விட்டுடணும், 3ஐ எடுத்துக்கணும். 1 விட்டுடணும், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 10 + 3 அப்போ 10 + 3னா 13. அதில் 13 முக்கோணம் இருக்குது, 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அடுத்தது செகண்டு, அதில் பேஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 பேஸ் 4 இருக்குது. அப்போ 1 2 3 4. 1க்கு 1 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10. இப்போ ரைட் சைடில் இருக்க 4த்தையும் கூட்டினா 10 + 6 10 16 16 + 3 19 19 + 1 20. அப்போ 20 எழுதிக்கணும். அப்புறம் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்ம டிக் பண்ணிக்கிட்டோன்னா 20. 10ஐ விட்டுடலாம், 6 எடுத்துக்கலாம், 3ஐ விட்டுடலாம், 1 எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வேண்டியது 6ம் 1 தான். 6 + 1னா 7. அப்போ 20யோட 7ஐ ஆட் பண்ணிக்கணும். 20 + 7 20யோட 7ஐ ஆட் பண்ணால் 27. அதில் செகண்டில் 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, 27 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்தது தேர்டு, அதில் எத்தனை பேஸு? 5 பேஸு. அதனால் 1 2 3 4 5 எழுதிக்கணும். 1க்கு 1 1 + 1 2 2க்கு 1 + 2 3 அப்புறம் 3 + 3 6 3 4 5 3 + 3 6 10 15. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 10 + 15னா 25. 25 + 6னா 31. 31 + 3னா 34. 34 + 1னா 35. 35 எழுதிக்கணும். இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 15ஐ விட்டுடணும், 10 எடுத்துக்கலாம். 6ஐ விட்டுடணும், 3 எடுத்துக்கலாம். 1ஐ விட்டுடணும். அப்போ நமக்கு வேண்டியது 10 + 3. 10 + 3னா 13. அப்போ 35 + 13. 35 + 13னா எவ்வளவு? 48. அப்போ 48 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. 48 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஸ்கொயர் கொடுத்துருக்கு, அது உள்ள நடுவில் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, அது எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 4 பெரிய நம்பர் 4. அதனால் எப்போதுமே ஷார்ட்கட்டில் இதில் பெரிய நம்பரோட 2ஐ மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு தேவையான முக்கோணங்கள் கிடச்சிரும். அப்போ 4 2s are 8. இதில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ நான் படம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அதில் ஒரு 2 முக்கோணம் இருக்குது, அதே ஆப்போசிட் சைடில் 2 முக்கோணம். அப்போ 4 + 4 8. அதனால தான் 4 2s are 8ன்னு அப்படியே ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தால் டைம் அதிகமாகும், அதனால் இப்படியே ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். இப்போ இது ஒரு முக்கோணம்,
அப்போ அதே ஆப்போசிட் சைடில் ஒரு முக்கோணம், அதை மாதிரி இந்த சைடு இந்த டயக்னலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு முக்கோணம், 2 முக்கோணம் வரும். அந்த டயக்னலுக்கு 2 முக்கோணம், அப்போ 4 4 + 4 8 முக்கோணம். அதனால 4 2 சார் 8. அடுத்தது நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 2 3 4 5 6. இதில் பிக்கஸ்ட் நம்பர் 6, அதனால் 6 × 2, 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 2 சார் 12. இதில் 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8. இதில் பிக்கஸ்ட் 8, அதனால் 8 × 2, 8 2 சார் 16. அடுத்தது நெக்ஸ்ட் சம். அதில் 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ வெளி முக்கோணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 × 2, பிக்கஸ்ட் வந்து 8, 8 × 2 = 16. உள்ளே இருக்கிற ஸ்கொயருக்கும் அதே தான் வரும். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 பிக்கஸ்ட் நம்பர் 8, அதனால் 8 × 2 16. இப்போ 16 + 16 32. 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அந்த ஃபிகரில் 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்க்கணும். இதில் நடுவில் சென்டரில் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரில் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அதில் 1 2 3 4. இதில் பிக்கஸ்ட் நம்பர் 4, அதனால் 4 × 2 = 8. அதில் மட்டும் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சைடில் 2 சைட்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதையும் ஆட் பண்ணணும். 8 × 2, 8 × 8 + 2. சைடில் இருக்க ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 8 + 2 ப்ளஸ் இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அது எங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள், இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரையாங்கிள். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இதோட. அந்த பக்கத்தில் ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8 + 2 + 2 = 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. டோட்டலாக அந்த ட்ரையாங்கிள், அந்த ஒரு ட்ரையாங்கிள், அதையும் +2 +2 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 12. therefore 12 ட்ரையாங்கிள்ஸ் அந்த ஃபிகரில் இருக்குது. Thank you for watching.